ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறமா வர ஃபர்ஸ்ட் லாங் வீடியோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தால் அத்தனை நல்ல உள்ளவங்களுக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது பாசிபிளே கிடையாது. இன்னும் நம்ம எல்லாருமே சேர்ந்து ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் பண்ணணுங்க. என்னோடய ஃபர்ஸ்ட்டு 10,000க்கு அப்புறம் வர விலாகு வரலட்சுமி பூஜையோட விலாகாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதுவே எனக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமி ப்ரிப்ரேஷன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ பூஜை அப்படின்னாலே க்ளீனிங் தான் நமக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 வீக் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரைடே வந்து வரலட்சுமி பூஜை அப்படின்னா நான் வந்து தேர்ஸ்டே வந்து அம்மன் அழைச்சி வீட்டில் வச்சுடுவேங்க. ஸோ மண்டேலேருந்தே என்னோடய க்ளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ க்ளீனிங் ஒர்க்கு, பூஜை ப்ரிப்ரேஷன், ஸோ நான் அதுக்கு பண்ணுற வந்து ஸ்வீட்ஸு இதெல்லாமே தான் இந்த விலாகில் வந்து பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் பெட்ரூம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேக்யூம் க்ளீனர் இருக்கிறனால என்னோடய க்ளீனிங் ரொம்ப ஈஸியாக முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. என்ன சொல்கிறது, ரொம்பவே க்ளீனான மாதிரி இருக்குது. நம்ம கூட்டி தொடச்சி பண்ணுறதை விடையுமே இந்த வேக்யூம் க்ளீனரில் இன்னும் ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. குட்டி குட்டி குப்பை முடியெல்லாம் கூட அது சூப்பராக எடுத்துருதா, அதனால் ரொம்ப க்ளீனாக பர்ஃபெக்ஷனாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இத்தனை டஸ்ட்டு கூட இல்லாத மாதிரி இருக்குது. பெட்ரூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டுட்டு பெட் கவரு, பில்லோ கவருமே ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு வந்து மாற்றி விட்டாச்சு. ஸோ நம்ம வீட்டில் இங்கே கனடா பொறுத்த வரைக்கும் வாஷர் ட்ரையர் இருக்கிறனால நமக்கு ஒரே நாளில் வந்து நல்லா துவைச்சி காய வச்சு கொடுத்துரும். இப்போ மார்னிங் போட்டோம் அப்படின்னா ஈவினிங்லாம் நம்ம திருப்பி வந்து பெட்டோட கவர்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் சப்போஸ் ரெயின்லாம் வந்துச்சு அப்படின்னா 2-3 நாள் ஆகும்ல, அதனால் எங்கிட்ட ஆல்ட்ரேஷனுக்குன்னு பெட் கவரில் எதுவுமே கிடையாது. ஒன்று தான் இருக்குது, அதை நான் வாஷ் பண்ணி போட்டுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா பெட் ஸ்ப்ரெட்டு தான். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், நகர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். துவைச்சதுக்கப்புறமா நான் அதை வந்து மாற்றி விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறமா ஃபேனெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க. முதல்ல ஒரு ஃபேன் வச்சுருந்தோம், அதை மெத்துள் தான் தள்ளி விட்டு கீழே உடச்சி விட்டுட்டான். இது 2வது வாங்கினது தான். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, கழட்டி மாட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே. கொஞ்ச நாள் க்ளீன் பண்ணல அப்படின்னாலும் அந்த ஃபேனோட ரெக்கையில் எல்லாமே கொஞ்சம் டஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹால் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பெட்ரூம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஆச்சுங்க. பெட்ரூம்குள்ளே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது, அது 2ம் சேர்த்து ஒரு நாளில் க்ளீன் பண்ணேன். இந்த க்ளீனிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வீட்டு வேலைகள் இருக்கும், குக்கிங் ஒர்க்கு, அப்புறம் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour 2 hours கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கல பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து நெக்ஸ்ட் டே டியூஸ்டே அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஹால் ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பூஜை ரேக்கெல்லாம் நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஸ்லைடிங் டோர் இருக்கும் இல்லைங்களா, பால்கனிக்கு வெளியில் போகிறது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் வந்து துணி வச்சு க்ளீன் பண்ணாலும் சரி, இல்லை அந்த சீமர் வச்சு க்ளீன் பண்ணாலும் சரி, கரெக்டாகவே டஸ்ட்டு வரவே இல்லை. பட் இந்த வேக்யூம் க்ளீனரில் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சுங்க. ஏன்னா மித்துள் அடிக்கடி போய் அங்கே தான் கை வச்சு விளையாண்டுட்ருப்பான். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக க்ளீன் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பேர் ஷார்ட்ஸ்லலாம் கேட்டிருந்தீங்க வேக்யூம் க்ளீனரில் ஒர்த்தா அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நல்ல ப்ராண்டாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம வேலையை அது ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துருது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே பூஜை ரேக் பக்கத்துலேயே வந்து ஹை சேர் ஒன்று வச்சுருப்பேன், அது பக்கத்தில் டிவி யூனிட்டு, அதையுமே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம வந்து வாரம் ரெகுலராக வந்து பண்ணாலுமே ஒரு வரலட்சுமி பூஜைன்னு வரும்போது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் இல்லையா, அப்போ நம்ம ஒரு டீப் க்ளீன் பண்ணால் தான் அந்த பூஜைக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே நம்மளுக்கு வருது. அதுக்கப்புறமா சோஃபாஸ்லாம் வந்து நகர்த்தி க்ளீன் பண்ண ஆரம்பித்தேங்க. மேக்ஸிமம் வந்து சோஃபாக்கு பின்னாடி கொஞ்சம் டஸ்ட் இருக்க தான் செய்யும். ஏன்னா ரெகுலராக வந்து சோஃபாஸ்லாம் நகர்த்துறதே கிடையாது. உள்ளே கீழே எந்தளவுக்கு சீமர் போகுமோ அந்தளவுக்கு வந்து க்ளீன் பண்ணுவேன். டைம் கிடைக்கும் போது சோஃபாலாம் நகர்த்தி க்ளீன் பண்ணுவேன். இந்த செவத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி டிசைன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அது வீடு ஃபுல்லாமே இருக்கும், அங்கேயுமே தனியாக டஸ்ட் இருக்குங்க. அது வந்து நம்ம கையில் க்ளீன் பண்ணாவே போகல, வேக்யூம் கிளீனர் வச்சா தான் அதுவுமே போகுது. இந்த மித்துள் சோஃபா நகத்துலேருந்தே பயங்கர ஒரு சேட்டை ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. அந்த பக்கம் ஏறி குதிக்கிறது, இந்த பக்கம் ஏறி குதிக்கிறது, அந்த மாதிரி. ஆனால் இவனுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேக்யூம் கிளீனர் ரொம்ப பயம். ஃபஸ்ட்டு வாங்கின புதுசுலலாம் இவனுக்காகவே நான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். ரொம்ப அழுவான் அந்த சவுண்டுக்கு. ஹஸ்பண்ட் வந்து அவனை தூக்கிட்டு வெளியில் போவார், இல்லை பால்கனியில் போய் நின்றுக்குவார். அதுக்குள்ளே நான் க்ளீனிங் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் சரி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரமாக எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் மார்னிங்லேருந்தே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் என்ன பண்ணுவான்னா பக்கத்தில் வர மாட்டான். நான் எடுத்துகிட்டு அவன் பக்கத்தில் போகும்போது வந்துருச்சு ஓடி போய் தூரமாக நின்று பாப்பா என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தால் நான் வேக்யூம் கிளீனர் எடுத்துகிட்டு வந்தேனே சார் தெரிச்சு ஓடிட்டார். இப்போ வந்து அழுகிறது கிடையாது, கொஞ்சம் பயம் இருக்குது. பட் போக போக சரியாயிரும்னு நினைக்கிறேங்க.
சோஃபாஸ்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜு வந்து க்ளீன் பண்ண வந்தேன். இப்போது இந்த ஃப்ரிட்ஜு, இந்த ஸ்டவ் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு பொருள். அதனால் அது கீழெல்லாம் கண்டிப்பாக குப்பை நிறையா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கூட்டும் போது அங்கே இருக்கிற குப்பைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு அடியில் வந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நகும்போது நிறையா கலர் பென்சில்ஸு, க்ரையான்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய கிடக்கும். ஹெட்ஃபோன்ஸ்லாம் கூட சம்டைம்ஸ்லாம் இருக்கும். அதனால் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் க்ளீன் பண்ணிடுவேன். அப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டவ் தான். ஏன்னா அந்த 2 செல்ஃபுக்கு நடுவில் அந்த ஸ்டவ் வச்சுருக்கோமா, நடுவில் 2 கேப் இருக்கும். நம்ம என்ன சமைச்சாலும் சரி, இல்லை அடுப்புக்கிட்ட இருக்கிற டஸ்ட்டு அது எல்லாமே இதுக்குள்ளே போயிருங்க. நீங்கள் 2 days ஒன்ஸ் நீங்கள் அடுப்பை நகர்த்தி க்ளீன் பண்ணாலுமே அதுக்கு பின்னாடி நிறைய குப்பை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்போவுமே இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எப்போ முடியும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சமைக்க என்ன பண்ணேன்னா, சர்வீஸ் ஜூஸ் கேட்டான். ஊற்றி கொடுக்கும்போது கரெக்டாக சாஞ்சிருச்சு. இந்த அடுப்புக்கிட்டேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொட்டிடுச்சு. நல்லா பிசுன்னு அவ்வளோ பிடிச்சிருச்சுங்க. கொஞ்சம் நேரமே ஆயிடுச்சு, 1 hour இருக்கும் ஜூஸ் கொட்டி. மேலே இருக்கிறத மட்டும் தொடச்சி விட்டுட்டேன். இந்த சைட்லலாம் ஒழுகி கீழே ஃபுல்லாக அவ்வளோ பிசுன்னு இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த டேபிள் தான். இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இது என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் நகர்த்தினோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் போய் லாக் ஆகிக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா ரெகுலராக நகர்த்தி க்ளீன் பண்ணுறது கிடையாது. அதுக்கு மேலே இருக்கிறது மட்டும் தான் ரெகுலராக க்ளீன் பண்ணுவேன். பெருசாக இங்கேயெல்லாம் குப்பையெல்லாம் இருக்காதுங்க. ஸோ அந்த டியூஸ்டே க்ளீனிங் பார்த்திங்கன்னா அதோட முடிஞ்சிருச்சு. ஹால் வரைக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, ஹஸ்பண்ட் இருக்கார்லையே டென்னு ஒர்க் பண்ணுற டென்னு அங்கே போகும்போது கரெக்டாக வேக்யூம் க்ளீனரில் சார்ஜ் போயிடுச்சு. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த நாள் தான் அந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட்டு வந்து கூட்டி விட்டு தொடச்சி விட்டாச்சு. ஸோ ஃபைனல் டே ஆஃப் க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து வெனஸ்டே மார்னிங்கு. ஸோ நான் முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாளைக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. வெனஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டி மாப் போட்டு விட்டுட்டு பூஜை பொருளாக க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் போய் ஷாப்பிங், அதாவது பூஜைக்கு தேவையான திங்ஸ், இப்போ ரிட்டன் கிஃப்ட்டெல்லாம் கொடுக்கணும் இல்லையா, அதெல்லாமே வாங்கிட்டு வந்துடணும். தேர்ஸ்டே வந்து கண்டிப்பாக நான் வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பூஜா ரேக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீப் க்ளீனிங் தான். சாமி சிலையெல்லாம் எடுத்து அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த புளி தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டேன். எல்லாமே ஐம்பொன் அப்படிங்கிறதுனால ஸோ ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதோட கலர் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா சும்மா லைட்டாக நம்ம இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த சிலையெல்லாம் ரொம்ப அழகாயிடுங்க. இது ரெகுலராக பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி சிலையெல்லாம் க்ளீன் பண்ணாலே போதும். மற்றபடி இந்த விளக்கு, ஊதுபத்தி ஸ்டாண்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். சிலையெல்லாம் வந்து வாரம் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு சிலர்லாம் ஷார்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, எப்படி வந்து பூஜை சாமான்லாம் இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு, எதை வச்சு க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி பீதாம்பரி வந்து முதல்ல கிடச்சிட்டு இருந்ததுங்க கனடாவில். பட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரீசெண்டாக கிடைக்கிறதே கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, புளி தண்ணியும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் லெமனும் அப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணி பைப்லேயே வரும், அது பிடிச்சிட்டு இந்த சிலையெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு அதில் தேய்ச்சிட்டு லிக்விட் இருக்கு இல்லைங்களா, டிஷ்வாஷர் லிக்விடு, அதையும் போட்டு மறுபடியும் ஒரு டைம் தேய்ச்சிடுவேன். ஏன்னா அழுக்கு அந்த கரையெல்லாம் போயிடும். பட் அந்த எண்ணெய் பிசுலாம் போகாது அந்த புளி தண்ணிக்கு. ஸோ அதனால் அந்த டிஷ்வாஷர் லிக்விட் வச்சு நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி திருப்பி வச்சுடுவேன். மற்றபடி இந்த பூஜை விளக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் லிக்விட் மட்டும்தான். அது ரொம்ப கரையாக இருந்துச்சுன்னா புளி தண்ணியில் ஊற வைப்பேன். வாரம் க்ளீன் பண்ணுறதுனால அது பெருசாக கரையெல்லாம் ஆகிறது இல்லைங்க. அப்புறம் என்னோடய இந்த பூஜை ரேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, லைட்டாக ஒரு ஊதுபத்தி புகையோ இல்லை விளக்கோட அந்த மேலே போகிற புகையெல்லாம் இருக்குது அப்படின்னா ஈஸியாக அழுக்காயிரும். ஏதாவது குங்குமம்லாம் கொட்டுச்சு அப்படின்னா. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீனிங் லிக்விட்லாம் போட்டு நல்லா நார் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சிடுவேன். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே வந்து வைக்காமல் எல்லாமே தொடச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்குங்க. இல்லாட்டி அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, தண்ணி அப்படியே காஞ்சி போயிடும்ல, அது எல்லாமே அந்த பிளேட்டில் வந்து லைட்டாக ஒயிட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பூஜா வெசல்ஸ்லாம் எப்போவுமே க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை டிஷ்யூவை வச்சு நல்லா தொடச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம பூஜை பொருள்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணுங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி கொடுத்து காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு நாங்கள் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். இந்தியன் க்ராசரி ஷாப்லாம் போயிட்டு பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு ரிட்டன் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் ஈவினிங் நைட்டு வந்து டைம் இருந்துச்சு டின்னர் முடிச்சுட்டு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரவா லட்டு பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. 1 கிலோ வந்து ரவை போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை வந்து வணக்கி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதே நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுறேன்.
கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ரவையோட ஸ்மெல் வந்தால் போதும். நெய்யும் ரவையும் கலந்தால் ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அது வந்தாலே போதும். ஸோ வந்து சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வந்து பொடி பண்ணிட்டேன் இந்த டைமு. அது கூடயே கொஞ்சம் நம்ம வறுத்து வச்சுக்கிற ரவையும் போட்டு லைட்டாக மிக்ஸி ஓட்டில் ஓட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சுகரும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதை ஒரு பவுலில் போட்டுட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்க்கரை பொடி பண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் பால் கொஞ்சமாக ஊற்றினாலே போதும், நல்லா உருண்டை வந்து கரெக்டாக வந்துடுங்க. நிறைய ஊற்றுனீங்க அப்படின்னா கொலன்னு ஆயிரும். ஸோ லைட்டாக ஊற்றினாலே போதும். கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணுறேன். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. 1 கிலோ ரவைக்கு இத்தனை உருண்டைகளை வந்து வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் என் குட்டிகள்லாம் தூங்க வச்சுட்டு டெக்கரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையிலேயே அம்மன் நிலைப்பை வந்து வச்சுருவேங்க. எப்போவுமே வியாழக்கிழமை ஈவினிங் தான் வைப்பேன். ஸோ இந்த வருஷம் மார்னிங் வச்சிடலான்ட்டு. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ஈவினிங் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அவர் வெளியில் போகிறாரு. ஸோ அவர் இருக்கும் போதே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நானும் பிளான் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறேன், எல்லா வேலையும் ஒட்டுக்கா வந்து ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ட்டு மார்னிங்கே அம்மன் அழைச்சி வச்சிடுறோம். நம்ம ஒரு 3 நாள் தான் அம்மனை வீட்டில் வச்சுக்க போகிறோம். ஸோ அதனால் மார்னிங்கே கூப்பிட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு தாட்டு தான். ஸோ வெளியே இந்த பேக்ட்ராப்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்தியா ஹவுஸ் வார்மிங்க்கு வந்து வாங்கினது. இந்த டைம் லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிருந்தப்போ எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ப்ளஸ் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விலாகில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து மீஷோவில் வந்து வாங்கினது தான். ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க குவாலிட்டி. ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பேக்ட்ராப்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரங்கோலி மேட் ஹோம் டெக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குங்க. அதில் போனீங்க அப்படின்னா ஃபுல்லாமே பூஜை ஐட்டம்ஸ் தான். ஜெர்மன் சில்வர்ஸ், இந்த மாதிரி பேக்ட்ராப்ஸு, ஃப்ளவர்ஸு, அந்த மாதிரி வரலட்சுமி பூஜைக்கு தேவையானது, அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 இயர்ஸ் முன்னாடி வாங்கினதுங்க. நல்லாவே இருக்குது குவாலிட்டி. 2 டைம் கூட வாஷ் பண்ணிட்டேன். பேக்ட்ராப் எல்லாமே வந்து ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரூம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பூவெல்லாம் ஒட்டி டெக்கரேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பூஜா வெசல்ஸ் எல்லாமே வந்து பொட்டு வச்சிடலாம். மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்ருக்கேங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நமக்கு ஒரு நல்ல நேரம் 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு டைமில் இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கலசம் ரெடி பண்ணுறது வந்து லேட் ஆகிரும். கலசம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அம்மனை அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கணும். ஏதாவது பிரசாதம் வச்சு தீபாராதனை காட்டி நம்ம சாமி கும்பிடணும். இது வந்து ஒரு 45 மினிட்ஸில் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது குட்டீஸை வச்சுக்கிட்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மணை மேலே எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமியில் வந்து கலசத்துக்கு தேவையான கலசத்துக்கு என்னென்ன பொருள்லாம் போடணுமோ அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு டைம் எல்லாம் எடுத்து வச்சிட்டோமான்னு ரீசெக் பண்ணிவிட்டு அப்புறமா நான் போய் படுத்துட்டேங்க. ஸோ அடுத்த விலாகில் பார்த்திங்கன்னா வரலட்சுமி கலசம் எப்படி ரெடி பண்ணுறது, அம்மன் அழைப்பு, வரலட்சுமி பூஜை ப்ரொசீஜர், நோன்பு கயிறு கட்டுறது, கலசம் கலைக்கிறதுன்னு ஃபுல் விலாகாக வந்து போட்டுடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து வரலட்சுமி பூஜை நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கலசம் ரெடி பண்ணி தேங்காயில் மஞ்சள் குங்குமம் வச்சு தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் போக போக தான் ஒரு சில விஷயங்களில் கற்றுக்கட்டு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக அடுத்த விலாக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் விலாக் மறக்காமல் பாருங்கள். இதோட என்னோடய விலாக் நான் முடிச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.